ஹாய் வெல்கம். நம்ம தொடர்ந்து மார்க்கெட் அப்டேட் பற்றி பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இது 2வது வீடியோ. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க வேண்டிய விஷயங்கள் நிஃப்டி தேவையில்ல, பேங்க் நிஃப்டி தேவையில்ல, அடுத்ததாக கரன்சி. இதில் நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி இந்த ப்ரைஸ் ரேஞ்சை கரன்சி ரொம்ப நாளாக ஹோல்டு பண்ணிகிட்டே இருக்காங்க. ப்ரைஸ் கீழே விழுற மாதிரியும் எனக்கு தோணலை. பெரிய ஒரு ப்ரெஷர் இருக்கனால பிரேக் அவுட் நடந்து ப்ரைஸ் மேலே போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அப்படி மேலே போணுச்சுன்னா யூஎஸ்டிக்கு அகேன்ஸ்டான இந்தியன் ருப்பியோட ப்ரைஸ் வந்து கூடும். அடுத்தது யூஎஸ்டி எல்கேஆர், இதுலேயும் எந்த பெரிய சேஞ்சுமே இல்லை. அதுக்கு அடுத்தது ஏஇடி எல்கேஆர், இதுவும் அதே ப்ரைஸ் ரேஞ்சில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ கரன்சியும் பார்த்தாச்சு. இந்த லிஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஏன்னா எனக்குமே இது ஒரு புது விஷயம் தான். மார்க்கெட்டை பற்றி அப்டேட் ஒன்று கொடுக்குறது எனக்குமே இது ஒரு புது விஷயம் தான். ஸோ இந்த மாதிரி அப்டேட் கொடுக்குறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அப்போ அந்த கமெண்ட்டை வச்சு நிறைய வேல்யூபிளான விஷயங்கள் ஷேர் பண்ணுறது மட்டும் இல்லாமல் என்ன நானே இம்ப்ரோவைஸ் பண்ணிக்கிறதுக்கும் அது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ அடுத்ததாக கிரிப்டோவில் பிட்காயினும் அதே ப்ரைஸ் ரேஞ்சில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த கிரிப்டோலையும் நிறைய ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. அது எல்லாத்த பற்றியும் நான் அடுத்தடுத்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதாவது நிறைய காயின்ஸ் இருக்குது, ஆல்ட் காயின்ஸ்லாம் நிறைய பொட்டன்ஷியல் இருக்குது. அந்த காயின்ஸை பற்றியும் நான் அடுத்தடுத்த வீடியோஸில் ஒவ்வொன்றா ஷேர் பண்ணுறேன். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இப்போ தான் நான் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ரூட்டீனை வந்து கிரியேட் பண்ணிட்டு வரேன். அதனால அடுத்தடுத்த வீடியோஸில் கண்டிப்பாக நான் அது எல்லாத்தையும் இன்க்ளூட் பண்ணுறேன். ஸோ நமக்கு பிட்காயின் கீழே வந்து இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் ஒன்று எடுத்திருக்கு அப்படின்றது நம்மளால் பார்க்க முடியுது. இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணுச்சுன்னா நல்லாவே பிட்காயின் கீழே விழுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஆல்ரெடி இந்த இடத்துல ஒரு ட்ரெண்ட் லைனை கிரியேட் பண்றதுக்கு இந்த பிட்காயின் வந்து ஃபெயில் ஆயிருச்சு. ஸோ இப்போ அந்த ட்ரெண்ட் லைனுக்கு கீழே தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதுக்கு அடுத்ததா இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணுச்சுன்னா அதுல இருந்து பிரைஸ் நல்லா கீழே விழுறதுக்கும் சான்ஸ் இருக்கு. அதுக்கு அடுத்ததா கோல்டு சில்வர் பீஸ். ஸோ இதுவும் நம்ம இன்னைக்கு பார்க்க தேவையில்ல. அதுக்கு அடுத்ததா S&P 500. ஸோ இந்த இடத்துல நான் S&P 500 ஒன் டே சார்ட் எடுத்திருக்கேன். இதை பத்தின டெய்லி அப்டேட்டும் கொடுங்கன்னு எனக்கு 2-3 பேர் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. அதனால தான் நான் இதை இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். இது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற சந்தர்ப்பத்தில் நான் அடுத்தடுத்து இந்த அப்டேட்டை நான் கண்டினியூ பண்ணுவேன். ஸோ இப்போ நான் பார்க்கும்போது எனக்கு இது ஒரு வேலிடான ட்ரெண்ட் லைனை கிரியேட் பண்ணிருக்கு அப்படின்றத என்னால் பார்க்க முடியுது. ஸோ இப்போ இது கீழே வர்றதை பார்த்தா மறுபடியும் இந்த ட்ரெண்ட் லைனை வந்து டச் பண்ணிட்டு இந்த ட்ரெண்ட் லைனில் என்ன மாதிரி சிச்சுவேஷன் இருக்கு அப்படின்றத பொறுத்து ஒன்று மறுபடியும் பவுன்ஸ் ஆகி மேலே போகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. அதை பிரேக் பண்ணுச்சுன்னா நல்லாவே கீழே விழுறதுக்கும் சான்ஸ் இருக்கு. அதுக்கடுத்ததாக ஒரு செக்ஷன் ஒன்று எட் பண்ணியிருக்கேன், ஸ்டாக் அண்ட் கிரிப்டோ அண்டர் மை ரேடார்னு. அதாவது நான் முக்கியமாக இந்த பீரியட்ல நோட்டீஸ் பண்ற கிரிப்டோ எது, ஸ்டாக்ஸ் எது அப்படின்றது பற்றின லிஸ்ட்டையும் நான் உங்களோட ஷேர் பண்ணலாம்னு நினைக்கிறேன். முதலாவது BNB காயின் எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் கிரிப்டோவில் இன்வால்வ் ஆகியிருக்கீங்கன்னா BNB காயினை பற்றி கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். BNBன்னு சொல்றது பைனான்ஸ் எக்ஸ்சேஞ்ச் உடைய காயின். ஸோ இந்த காயின் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளாவே ஒரு பெரிய டவுன் ட்ரெண்ட்லேயே தான் இருந்துட்டு இருக்கு. அதுக்கான ஆர்டிக்கல் ஒன்று நான் இந்த இடத்துல கொடுத்துருக்கேன். இந்த ஆர்டிக்கல் எல்லாத்தையும் நான் அடுத்தடுத்து உங்களோட ஷேர் பண்ண பார்க்குறேன். இப்போ நான் கொடுக்குற மார்க்கெட் அப்டேட் அப்படியே ஒரு ஃபைலாக வந்து நான் என்னோட டெலிகிராம் குரூப்பில் போட பார்க்குறேன். டெலிகிராமில் நீங்கள் இது வரைக்கும் ஜாயின் பண்ணாட்டி ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ அந்த அப்டேட்ஸை கோ த்ரூ பண்ணுறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இது வந்து இப்போ வந்து ஒரு நியூஸ் இல்லை, ரொம்ப நாள் முன்னாடி வந்த நியூஸ் தான். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா August 22 இந்த நியூஸ் வந்து பப்ளிஷ் ஆகிருக்கு. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, BNB dropped to $204 as the WSJ reported that Binance helped Russian users move money abroad. இந்த இடத்துல பாருங்க, இந்த BNB காயின் ரொம்ப நாளா ஒரு டவுன் ட்ரெண்ட்லேயே தான் இருந்துட்டு இருந்துச்சு. இந்த டவுன் ட்ரெண்டுக்கு ரீசன் வந்து ரஷ்யன் பிரச்சனை இல்லை, இது வந்து பிட்காயினோட பிரைஸ் விழுந்தனால BNB காயினோட பிரைஸும் கீழே விழுந்துட்டே வந்துச்சு. பட் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே இது வேற ரீசன்னால நல்லாவே இதனுடைய பிரைஸ் வந்து கீழே விழுந்துச்சு. இப்போ இதனுடைய பிரைஸ் வந்து $206 கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த நியூஸ் எப்போ பப்ளிஷ் ஆயிருக்குன்னு பாருங்க, August 22, 2023 அந்த டைம்ல இந்த நியூஸ் வந்து பப்ளிஷ் ஆயிருக்கு. அந்த டைம்ல இந்த காயினோட பிரைஸ் எந்த இடத்துல இருக்குன்னு பாருங்க. இந்த பீரியட்ல தான் அந்த நியூஸ் வந்து பப்ளிஷ் ஆயிருக்கு. அந்த நியூஸுக்கு அப்புறமே நமக்கு இப்ப 2 மாசம் முடிஞ்சாச்சு. இந்த 2 மாசமா இந்த 206 அப்படின்ற பிரைஸ் ரேஞ்சையே பிரேக் பண்றதுக்கு கஷ்டப்பட்டுட்டு இருக்கு. இதுதான் இந்த டெக்னிக்கல் நமக்கு சொல்ல வர விஷயம். ஸோ இது எனக்கு எதை இண்டிகேட் பண்ணுதுன்னா, பிரைஸ் இந்த பாயிண்ட்ல இருந்து மறுபடியும் மேல ஷூட் அப் ஆகிறதுக்கு சான்ஸ் அதிகமா இருக்கு. இது ஒரு மேஜரான ட்ரெண்ட் லைன் ஒன்று நான் வரைஞ்சிருக்கேன். அது இல்லாம இன்னொரு ட்ரெண்ட் லைனையும் இது கிரியேட் பண்ணிருக்கு பாருங்க. ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை மீட் பண்ற இடத்துல எப்படி ஒரு ப்ரெஷர் கிரியேட் ஆகுது அப்படின்றத உங்களால பார்க்க முடியும். ஸோ இந்த இடத்துல பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா கண்டிப்பா இந்த ட்ரெண்ட் லைனை வந்து டச் பண்றதுக்கு சான்ஸ் அதிகமா இருக்கு. ஆனா இதுல ஒரு பிரச்சனையும் இருக்கு. என்னன்னா, இப்போ பிட்காயினோட பிரைஸ் பாருங்க, $27,000 பிரைஸ் ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த பிட்காயினும் ஒரு புல்லிஷ் மூட்ல வந்து இல்லை. அப்போ மேபி பிட்காயினோட பிரைஸ் வந்து கீழே விழுறதுக்கு சான்ஸ் இருக்கு. கீழே விழுதுன்னா இந்த இடத்துல வந்து சப்போர்ட் எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. அப்போ ஆல்ரெடி பைனான்ஸோட காயின் நல்லா கீழே விழுந்துதான் இருக்கு. இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துட்டே இருக்கு. அப்போ அந்த பீரியட்ல பிட்காயினோட பிரைஸும் இன்னும் கொஞ்சம் கீழே விழுந்துச்சுன்னா மேபி இந்த BNB காயின் இன்னும் பிரைஸ் குறையிறதுக்கு சான்ஸ்
சான்ஸ் இருக்கு. ஆனா அப்படி குறைஞ்சிச்சுன்னா அதோட சப்போர்ட் வந்து அடுத்ததா $130 அப்படின்ற பிரைஸ் ரேஞ்சில தான் இருக்கு. அப்ப என்ன நடக்கலாம்னா, ஒருவேளை பிட்காயினோட பிரைஸ் குறையும் போது இது பிரேக் அவுட் பண்ணி கீழே விழுற மாதிரி விழலாம். விழுந்துட்டு பிட்காயின் ஏதாவது ஒரு இடத்துல சப்போர்ட் எடுத்துச்சுன்னா அந்த பிரைஸ்ல இருந்தே அதனுடைய பிரைஸ் மேலே போயிடும். ஸோ இந்த பீரியட்ல நீங்க பிஎன்பி எதுவும் ஷார்ட் பண்றீங்கன்னா இந்த விஷயத்துல கொஞ்சம் அவதானமா இருங்க. பிஎன்பியை இப்ப ஷார்ட் பண்றதை விட லாங் போறது தான் நமக்கு ப்ராஃபிட்டை கூடுதலா கொடுக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த விஷயத்தை கொஞ்சம் கவனிச்சு பாருங்க பிஎன்பி காயின்ல. அதுக்கடுத்ததா டிஃபென்ஸ் எக்ஸ்போர்ட் ஸ்டாக்ஸ். ஸோ நமக்கு இப்ப இஸ்ரேல் பாலஸ்தீன் வார் நடந்துட்டு இருக்குது, நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஸோ இந்த பீரியட்ல இந்த டிஃபென்ஸ் எக்ஸ்போர்ட் ஸ்டாக்ஸ் வந்து ஒரு மூவ் கொடுக்கறதுக்கு சான்ஸ் இருக்கிறதா நான் வந்து நினைக்கிறேன். ஏன்னா இந்த இஸ்ரேல் பாலஸ்தீன் இந்த கண்ட்ரிஸ் இந்தியால இருந்து ஒரு பெரிய அளவு இம்போர்ட் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு புல்லிஷ் மூட்ல மாறுறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்கு. அந்த லிஸ்டை நான் எடுத்திருக்கேன். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா முக்கியமான ஒரு 10 ஸ்டாக்ஸ் எடுத்திருக்கேன். இது இல்லாமலும் மேலதிகமா நிறைய ஸ்டாக்ஸ் இருக்கலாம். நீங்களும் உங்களோட அனாலிசிஸ்ல கொஞ்சம் கோ த்ரூ பண்ணி பாருங்க. ஸோ இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் பார்க்கும்போது எனக்கு என்ன தெரியுதுன்னா, ஆல்ரெடி இது ஒரு புல் ரன்னை முடிச்சுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் ஆகி தான் இந்த ஸ்டாக் எல்லாமே இருக்கு. இந்த இடத்துல பாருங்க பிஎல், அதுக்கப்புறம் பிடிஎல், அதுக்கப்புறம் மசகன் டாக். இந்த மசகன் டாக் எல்லாம் எப்படி ஒரு புல் மூவ் கொடுத்துச்சுன்னு நமக்கு தெரியும். கிட்டத்தட்ட 3 மாசத்துல 100% மேல இந்த மசகன் டாக் வந்து ஒரு ரிட்டர்னை கொடுத்துருக்கு. அப்போ ஆல்ரெடி ஒரு புல் ரன்னை கொடுத்த ஸ்டாக்ல நம்ம மறுபடியும் இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படின்ற விஷயத்தையும் நம்ம வந்து பார்க்கணும். அதுக்காக ஆல்ரெடி ஒரு பெரிய மூவ் கொடுத்துருச்சுன்னு மறுபடியும் மேலே போகாது அப்படின்றது அர்த்தம் இல்லை. ஸோ இந்த கம்பெனிஸோடைய ஃபண்டமெண்டல்ஸை நீங்க கொஞ்சம் கோ த்ரூ பண்ணிட்டு ஒரு ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நீங்க இந்த கம்பெனிஸை கொஞ்சம் கன்சிடர் பண்ணலாம். இதுல நிறைய பேட்டர்ன்ஸ் நிறைய பேர் ட்ரா பண்ணி காட்டுவாங்க. ஒரு கப் அண்ட் ஹேண்டில் அந்த மாதிரி எல்லாம் நிறைய பேட்டர்ன்ஸ் வந்து இருக்கு. ஸோ இந்த ஸ்டாக்ஸை நீங்க கொஞ்சம் உங்களுடைய வாட்ச் லிஸ்ட்ல ஆட் பண்ணி பாருங்க. இந்த ஸ்டாக்ஸ் பத்தி கொஞ்சம் கோ த்ரூ பண்ணி பாருங்க. ஏன்னா இந்த மாதிரி ஒரு வார் சிச்சுவேஷன் அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல எல்லா ஸ்டாக்குமே கீழே விழுணும் இல்லை, ஒரு சில ஸ்டாக்ஸ் அந்த டைம்ல ஒரு பெரிய மூவ் கொடுக்கறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ இந்த ஸ்டாக்ஸை உங்களுடைய வாட்ச் லிஸ்ட்ல கொஞ்சம் ஆட் பண்ணி நோட் பண்ணி பாருங்க. அந்த ஸ்டாக்குடைய பேர் எல்லாத்தையுமே நீங்க இந்த ரைட் சைட்ல பாத்துக்கலாம். பிஎல், பாராஸ். ஸோ இந்த லிஸ்ட்டை வந்து நீங்க நோட் பண்ணி பாருங்க. அந்த ஸ்டாக்ஸ் இல்லாம வேற ஒரு சில பிரேக் அவுட் ஆன ஸ்டாக்ஸும் இருக்கு. அதை பத்தி நான் கொஞ்சம் ஷேர் பண்றேன். இந்த இடத்துல பாருங்க, நான் ஜம்னா ஆட்டோவுடைய ஒன் டே சார்ட் எடுத்திருக்கேன். ஸோ இது $120 பிரைஸ் ரேஞ்சில் பிரேக் அவுட்னு கொடுத்துருக்கு. இது ஒரு ட்ரையாங்கிள் ஃபிளாக் பேட்டர்னை கிரியேட் பண்ணி அந்த பேட்டர்னை பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. ஸோ இதனுடைய டெக்னிக்கல் விளக்கம் வந்து என்னன்னா, இந்த அளவு மூவை இது இந்த இடத்துலையும் கொடுக்கும். அதாவது கிட்டத்தட்ட $136 வரைக்கும் போறதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படின்றத இந்த பேட்டர்னுடைய டெக்னிக்கல் விளக்கம். அப்ப இது பிரேக் அவுட் ஆன பிரைஸ்ல இருந்து அது எவ்வளவு தூரம்னா கிட்டத்தட்ட 10 to 12% இருக்கு. ஸோ இந்த ஸ்டாக்கை நீங்க கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பாருங்க. அதுக்கடுத்ததான் நம்ம பார்க்குற ஸ்டாக் வாக்ஹார்ட். ஸோ இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா $253 இப்போ பிரேக் அவுட் ஆகியிருக்கு. பட் இது ஒரு வெளிடான பிரேக் அவுட்டா என்னால் கன்சிடர் பண்ண முடியல. ஏன்னா இது ஒரு புல்லிஷ் கேண்டில் மாதிரி எனக்கு தெரியல. ஸோ இந்த ஸ்டாக்கை நம்ம ஒரு ரீடெஸ்ட் வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு நம்ம வேணா என்ட்ரி எடுக்கலாம். இப்போ $253 இருக்கு. இதனுடைய டைம் ஃப்ரேமே கொஞ்சம் குறைச்சு பார்க்கலாம். ஓகே, இந்த டைம் ஃப்ரேமை குறைச்சா எனக்கு இது ஒரு வெளிடான ரீடெஸ்ட் மாதிரி தான் தெரியுது. ஸோ மண்டே இந்த ஸ்டாக் ஓப்பன் ஆனதும் இந்த ஹையை பிரேக் பண்ணுச்சுன்னா அதுலேருந்து நம்ம என்ட்ரி எடுக்கலாம். ஏன்னா $280 தான் இதனுடைய ஸ்டாக் பிரைஸ் இருக்கு. ஸோ இந்த ஸ்டாக்கை நம்ம கொஞ்சம் கன்சிடர் பண்ணலாம். நீங்க இந்த ஸ்டாக்ல இன்வெஸ்ட் ஒரு ட்ரேட் பண்றதுன்னா இதனுடைய ஃபண்டமெண்டல்ஸை அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் காசை உள்ள போடுங்க. அதுக்கடுத்தது ஏபி டெக். நான் இந்த இடத்துல ஒன் டே சார்ட் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இது வந்து மே மாசத்துலேருந்து கிரியேட் பண்ணிட்டு வந்த ஒரு ட்ரெண்ட் லைனை இந்த இடத்துல ப்ராப்பரா பிரேக் அவுட் பண்ணிருக்கு. ஸோ இந்த ஸ்டாக்கை பத்தி நீங்களும் கொஞ்சம் அனலைஸ் பண்ணுங்க. பட் இதுல நான் பார்க்குற ஒரு பிரச்சனை என்னன்னா, இப்போ 200 EMAக்கு கீழே ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. மேபி இந்த 200 EMA வந்து டச் பண்ற டைம்ல ஒரு சின்ன ரிவர்சல் மாதிரி நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. மறுபடியும் ட்ரெண்ட் லைன்ல வந்து சப்போர்ட் எடுத்து அதுல இருந்து மறுபடியும் மேலே போகலாம். ஸோ இந்த விஷயத்தையும் நோட் பண்ணிட்டு இந்த ஸ்டாக்கை உங்களுடைய வாட்ச் லிஸ்ட்ல ஆட் பண்ணுங்க. இந்த ஸ்டாக்கும் இப்போ $288 தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அதுக்கடுத்து நம்ம பார்க்குற ஸ்டாக் பெட்ரோநெட். ஸோ இந்த ஸ்டாக் பாருங்க $231 பிரேக் அவுட் நடந்திருக்கு. இது பிரேக் அவுட் நடந்து மறுபடியும் வந்து அந்த ட்ரெண்ட் லைனை இஎம்ஐயும் சப்போர்ட்டா எடுத்து மறுபடியும் அந்த ஸ்டாக் வந்து மேலே போயிருக்கு. ஸோ இந்த ஸ்டாக்கையும் நம்மளுடைய வாட்ச் லிஸ்ட்ல கண்டிப்பா ஆட் பண்ணலாம். அதுக்கடுத்து இந்த டிஃபென்ஸ் செக்டர்ல உள்ள ஸ்டாக்கை பத்தி இன்னொரு விஷயம் சொல்லணும். என்னன்னா, இந்த ஸ்டாக் எல்லாமே ஆல்ரெடி 200 EMA விட்டு ரொம்ப தூரம் தள்ளி ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. நார்மலி நான் இந்த மாதிரி ட்ரேட்ஸை வந்து முடிஞ்ச அளவு அவாய்ட் பண்ண தான் பார்ப்பேன். ஏன்னா என்னுடைய ட்ரேட் பிளான் வந்து ஒரு ஸ்டாக் பிரைஸ் எப்பெல்லாம் 200 EMAக்கு பக்கத்துல இருக்கோ அந்த டைம்ல தான் என்னுடைய ட்ரேட் பிளான் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்கும். பாருங்க, இந்த பாரத் ஃபோர்ஜுங்கிறது ஒரு டிஃபென்ஸ் செக்டர்ல உள்ள ஸ்டாக் தான். நம்ம ஆல்ரெடி பேசின ஸ்டாக் தான். ஸோ இந்த ஸ்டாக்கை நான் இந்த இடத்துல $1100 அப்படின்ற இடத்துல வாங்குறத விட நான் இந்த இடத்துல வாங்குறத ரொம்பவுமே ப்ரிஃபர் பண்ணுவேன். பாருங்க, இந்த இடத்துல ஒரு ட்ரெண்ட் லைன் மெயின்டைன் பண்ணிட்டு வந்துச்சு. ஒரு டைம்ல அந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட்
பண்ணிருச்சு. பண்ணிட்டு மறுபடியும் வந்து ரீடெஸ்ட் பண்ணி கிட்டத்தட்ட 600 ரூபாயிலேருந்து இப்போ 1000 ரூபாய் வரைக்கும் போயிருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு ட்ரேடை தான் நான் ரொம்பவே ப்ரிஃபர் பண்ணுவேன். இந்த இடத்துல நான் இதை ட்ரேட் பண்ணுறதை கன்சிடர் பண்ண மாட்டேன். பட் எனக்கு நிறைய பேர் வந்து மெசேஜ் பண்ணியிருக்காங்க, ஃபண்டமெண்டல்ஸ் பற்றி பேசுங்க, இன்வெஸ்டிங் பற்றி பேசுங்க அப்படின்னு எனக்கு நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. ஸோ நீங்கள் ஃபண்டமெண்டல்ஸ் எல்லாம் அனலைஸ் பண்ணி ஒரு ஷார்ட் டேர்ம் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக நீங்கள் இதுக்குள்ளே இருக்கீங்கன்னா இப்போ நடக்கிற இந்த இஸ்ரேல் வார் அந்த கான்செப்டை வச்சு நீங்கள் இந்த ஸ்டாக்ஸோடைய ஃபண்டமெண்டல்ஸை கொஞ்சம் கோ த்ரூ பண்ணி பார்க்கலாம். அதுக்கடுத்து நீங்கள் பண்ணியிருக்க முக்கியமான கமெண்ட்ஸ். ஸோ இன்னைக்கு நான் பார்த்த ஒரு கமெண்ட் என்னன்னா, ப்ரோ எனக்கு ட்ரேடிங்ல நல்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கு, ஆனால் ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி லேர்ன் பண்றது கன்ஃபியூஸா இருக்கு, உங்களால என்ன கைட் பண்ண முடியுமா, எப்படி படிக்கிறதுன்னு தெரியல, ஹெல்ப் பண்ணுங்க. ஸோ இந்த கமெண்ட்டை பத்தி நம்ம ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா பார்க்கறதுனா என்னன்னா, முதலாவது ஒரு டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்க. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். அதுக்கடுத்தது ஒரு நல்ல புரோக்கரை சூஸ் பண்ணுங்க. நான் வந்து ஜீரோதா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், நீங்களும் அதை தான் யூஸ் பண்ணணும்னு இல்லை. என்னென்ன புரோக்கர் இருக்காங்க, யாருடைய ஃபீஸ் நமக்கு ரொம்பவே ஃபிளெக்சிபிளா இருக்கு அப்படின்றத பத்தி ஒரு ரிசர்ச் ஒன்று பண்ணுங்க. நான் இதில் என்னென்ன ஆர்டர் படி நீங்கள் போகணும் அப்படின்றத மட்டும் நான் இந்த இடத்துல சொல்கிறேன். ஸோ ரெண்டாவது ஒரு நல்ல புரோக்கரை சூஸ் பண்ணுங்க. அதுக்கடுத்தது நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது கேஷ் மார்க்கெட்டில் இல்லாட்டி ஸ்பாட் மார்க்கெட்டில் நீங்கள் வந்து ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ணுங்க. நீங்கள் ஸ்டாக்ஸ் ட்ரேட் பண்ணுறீங்கன்னா கேஷ் மார்க்கெட்டில் பண்ணுங்க, அதே மாதிரி கிரிப்டோனா ஸ்பாட் மார்க்கெட்டில் பண்ணுங்க. ஸோ கேஷ் மார்க்கெட்னா சுருக்கமான விளக்கம் என்னன்னா, ஒரு ஸ்டாக் வந்து 10 ரூபாய் இருந்துச்சுன்னா 10 ரூபாயை முழுசாக கொடுத்து நீங்கள் அந்த ஸ்டாக்கை வந்து வாங்குறீங்க. அதனுடைய ஸ்டாக் ப்ரைஸ் வந்து கூடுனதும் அந்த ஸ்டாக்கை வந்து விற்கிறீங்க. உதாரணத்துக்கு 10 ரூபாயில் வாங்கி 15 ரூபாய் போனதும் அந்த ஸ்டாக்கை வந்து விற்கிறீங்க, அந்த 5 ரூபாய் உங்களுக்கு லாபம். இப்படி கேஷ் மார்க்கெட்டில் நீங்கள் உங்களுடைய ட்ரேடிங் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. இப்போதான் முதல்ல நீங்கள் வந்து ட்ரேடிங்குள்ளே வாரீங்கன்னா டெரிவேட்டிவ்ஸ் மார்க்கெட்டை ஃபுல்லாகவே அவாய்ட் பண்ணுங்க. ஃபியூச்சர்ஸ், ஆப்ஷன்ஸ் இந்த விஷயங்களை ஃபுல்லாகவே அவாய்ட் பண்ணுங்க. மேபி இந்த விஷயங்களை பார்த்துட்டும் நீங்கள் ட்ரேடிங்குள்ளே வரலாம். ஃபியூச்சர்ஸை பார்த்துட்டு வரலாம், ஆப்ஷன்ஸை பார்த்துட்டு வரலாம். அப்படி எதை நீங்கள் பார்த்துட்டு ட்ரேடிங்குள்ளே வந்தீங்கனாலும் ஃபுல்லாக அவாய்ட் பண்ணுங்க. கேஷ் மார்க்கெட்டில் உங்களுடைய ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ணுங்க. அதுக்கடுத்தது ஒரு ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் கண்டுபிடிங்க. என்ன நடந்தால் நீங்கள் அந்த ஸ்டாக்கை வாங்க போறீங்க, விற்க போறீங்க அப்படின்றதுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜியை கிரியேட் பண்ணுங்க. நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கு, ஃப்ரீயாவே நிறைய யூடியூப் சேனல்ல நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் பத்தி பேசியிருக்காங்க. நானுமே அடுத்தடுத்த வீடியோஸ்ல நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் பத்தி கண்டிப்பா பேசுவேன். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜியை கண்டுபிடிங்க. அப்படி ஸ்ட்ராட்டஜியை கண்டுபிடிச்சிட்டு கண்டினியூஸா ஒரு 6 மாசத்துக்கு அதே ஸ்ட்ராட்டஜியை டிசிப்ளினா ஃபாலோ பண்ணுங்க. மினிமம் 6 மாசம் சரி அந்த ஸ்ட்ராட்டஜியை கண்டினியூஸ் ஃபாலோ பண்ணுங்க. 6 மாசத்துக்குள்ள நீங்க இப்ப யூஸ் பண்ற ஸ்ட்ராட்டஜில இருந்து இன்னொரு ஸ்ட்ராட்டஜிக்கு நீங்க மாறாதீங்க. குறைஞ்சது 6 மாசமாவது ஒரு ஸ்ட்ராட்டஜியில ட்ரேட் பண்ணீங்கன்னா தான் அந்த ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையா அப்படின்றத உங்களால கண்டுபிடிக்க முடியும். அதுக்கடுத்தது ஃபண்டை சரியா அலோகேட் பண்ணுங்க. அப்படின்னா ஃபர்ஸ்டா நீங்க ட்ரேடிங்குள்ள வரும்போது உங்க கையை விட்டு போனாலும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்ற அமௌண்ட்டோட ட்ரேடிங்குள்ள வாங்க. ஒரு உதாரணத்துக்கு ஒரு 10,000 ட்ரேடிங்குள்ள கொண்டு வரீங்கன்னா அந்த 10,000 ட்ரேடிங்ல இல்லாமலே போயிருச்சுன்னா எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு அமௌண்ட்டோட உள்ள வாங்க. அப்படி உள்ள வந்ததுக்கு அப்புறமும் அந்த 10,000ஐயும் ஒரே ட்ரேட்ல போடாதீங்க. அந்த 10,000ல 5% இல்ல 10% இந்த மாதிரி ஒரு ட்ரேடுக்கு அலோகேட் பண்ணுங்க. மேக்ஸிமம் 5 to 10% மேல ஒரு பிகினரா இருந்தீங்கன்னா ஒரு ட்ரேட்ல போடாதீங்க. அடுத்ததா நீங்க இனிஷியலா கொண்டு வந்த கேபிட்டலை எவ்வளவு நாள்ல டபுள் ஆக்க முடியுது அப்படின்றத பாருங்க. இப்ப நீங்க 10,000 ரூபாய் கொண்டு வரீங்கன்னா அந்த 10,000 ரூபாய் எவ்வளவு நாள்ல டபுள் ஆகுது அப்படின்றத மானிட்டர் பண்ணுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா ட்ரேடிங்ல உங்களுடைய ஃபண்டை கூட்டிட்டு போங்க. அதுக்கடுத்தது ரொம்ப முக்கியமா ஒரு ஜேர்னல் ஒன்று மெயின்டைன் பண்ணிட்டு வாங்க. பிகினரா இருந்தீங்கன்னா கண்டிப்பா ஜேர்னல் ஒன்று மெயின்டைன் பண்ணுங்க. பிகினரா இருந்தா மட்டும் இல்ல, ட்ரேடிங்ல எந்த சிச்சுவேஷன்ல இருந்தீங்கனாலும் ட்ரேடிங் ஜேர்னல் ஒன்று கண்டிப்பா மெயின்டைன் பண்ணுங்க. ஆன்லைன்ல தான் ட்ரேட் பண்ண போறீங்க. ஸோ நீங்க ஆன்லைன்லேயே கூகுள் டாக்ஸ் மூலமா ஒரு ஜேர்னல் ஒன்று கிரியேட் பண்ணிக்கலாம். ட்ரேடிங் ஜேர்னல் பத்தி நம்ம சேனல்ல இது வரைக்கும் பேசினது இல்லை. நான் ட்ரேடிங் ஜேர்னல் பத்தி செப்பரேட்டாவே ஒரு வீடியோ ஒன்று போடுறேன். நீங்க அடுத்தடுத்த வீடியோஸை ஃபாலோ பண்றீங்கன்னா அதுவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த விஷயங்களை நீங்க சரியா ஃபாலோ பண்ணீங்கனாலே கண்டிப்பா ட்ரேடிங்கை பத்தி சரியான அண்டர்ஸ்டாண்டிங் ஒன்று உங்களால் எடுக்க முடியும். அதே மாதிரி ட்ரேடிங்ல அடுத்தடுத்த ஸ்டெப்ஸுக்கு போறதும் ரொம்பவே ஈஸியா இருக்கும். ஸோ கைஸ், இன்னைக்கு என்னுடைய ட்ரேடிங் அனாலிசிஸ்ல நான் நோட் பண்ண விஷயங்களை, என்னுடைய ரூட்டீன்ல உள்ள விஷயங்களை நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த விஷயங்கள் மட்டும் இல்ல, இதை தவிர நிறைய விஷயங்களும் நான் அடிக்கடி நோட் பண்ணுவேன். பட் அது ஒரு ரூட்டீனா நான் எப்பயுமே பண்ணதில்லை. ஸோ இந்த மாதிரி ஒரு வீடியோ கிரியேட் பண்றது உங்களுக்கு மட்டும் இல்லாம எனக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமா தான் இருக்கு. ஸோ இந்த வீடியோ பத்தின உங்களுடைய கருத்துக்களை கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல டைப் பண்ணுங்க. இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கா அப்படின்றது எனக்கு தெரியணும். அதே மாதிரி நீங்க பார்க்குற ஸ்டாக்ஸ், நீங்க பார்க்குற பிரேக் அவுட்ஸ், இந்த மாதிரி விஷயங்களையும் கமெண்ட் செக்ஷன்ல கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ மூலமா மட்டும் இல்லாம கமெண்ட் செக்ஷன் மூலமாகவும் இந்த வீடியோஸை பார்க்குறவங்களுக்கு யூஸ் எடுத்துக்க முடியும். ஸோ லாஸ்டா வீடியோல யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் எதுவும் கிடைச்சிருந்தா லைக் பண்ணுங்க, தேவையானவங்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணுங்க, குரூப்ஸ் இருந்துச்சுன்னா குரூப்ஸ்ல வீடியோ ஷேர் பண்ணுங்க, அடுத்தடுத்த வீடியோஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோல பார்க்கலாம். பை.